கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில அநேக காரியங்களை குறித்து பேசி இருக்கிறார். அதுல ஒரு முக்கியமான காரியம் ஜெபம் என்று கடந்த நாட்களில நான் உங்களுக்கு சொன்னேன். நாம் எல்லாருமே ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். ஏனெனில் இயேசு கிறிஸ்து அதிகாலையில எழுந்து ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். மாலை வேளையில தனிமையான இடங்களில சென்று ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். சில வேளைகளிலே இரவெல்லாம் அவர் ஜெபித்தார் என்று நாம் பார்க்க முடியும். ஜெபம் என்பது தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு இதய துடிப்பை போன்றது. பாருங்க, இந்த சரீரத்துல எந்த ஒரு உறுப்பு செயல் இழந்து போனாலும் ஓரளவுக்கு நாம் உயிர் வாழ முடியும். ஆனால் இதயத்தின் துடிப்பு என்றைக்கு நின்று போய் விடுகிறதோ அப்பொழுதே அவன் செத்து விடுகிறான். அவனால் அசைய முடியாது, பேச முடியாது, நடக்க முடியாது, உட்கார முடியாது, ஓட முடியாது. ஏனெனில் அவனுடைய இருதயம் நின்று போய்விட்டது. கிறிஸ்தவனுக்கு ஜெபம் என்பது இதய துடிப்பை போன்றது. பரிசுத்தம் என்பது நம்முடைய மூச்சை போன்றது. அதை போலவே ஜெபம் என்பது நம்முடைய இதய துடிப்பை போன்றது. ஆகவே நாம் எல்லாருமே தினமும் தினமும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். நேரம் கிடைத்தாலும் நேரம் கிடைக்காவிட்டாலும் ஜெபத்திற்கு என்று ஒரு தனி நேரத்தை ஒதுக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்துல நாம் தேவ சமூகத்துல வந்து தேவனை நாம் உயர்த்துகின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம், அவருக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த ஜெபத்தில் தான் நாம் யார் என்பதை கடவுள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அதை போலவே கடவுள் யார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த ஜெபத்துல நம்முடைய இருதயத்தின் துக்கங்கள், வியாக்குலங்கள், காயங்கள் எல்லாவற்றையும் நாம் கடவுளிடத்துல தெரியப்படுத்துகிறவர்களாக காணப்படுகின்றோம். நம்முடைய எல்லா பாரத்தையும் அவர் மேல இறக்கி வைத்த பிறகு ஒரு பெரிய தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறதை நம்முடைய ஜெப வேளையில நாம் பார்க்க முடியும். நம்முடைய ஜெபத்திற்கு கடவுள் பதில் கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, கடவுள் நமக்கு வல்லமையையும் பலத்தையும் கொடுக்கின்றார். இந்த உலகத்துல வெற்றி உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதற்கு கடவுள் நமக்கு தினமும் புது பலத்தை, புது வல்லமையை, புது அபிஷேகத்தை ஜெப வேளையில் தான் கொடுக்கின்றார். ஆனால் இயேசு ஜெபத்தை குறித்து கற்பிக்கிற பொழுது எப்படியெல்லாம் ஜெபிக்க கூடாது என்று முதலாவது கற்பித்ததை கவனியுங்கள். மாயக்காரரை போல நாம் ஜெபிக்க கூடாது என்று இயேசு சொன்னார். அதை குறித்து கடந்த நாட்களில் நான் ஒரு செய்தியை பேசி இருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக, நம்முடைய ஜெபத்துல அலப்புகிற வார்த்தைகளை பேசக்கூடாது என்று நான் சொல்லி இருக்கிறேன். உதவாத வார்த்தைகளை சொல்லி, தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி நம்முடைய ஜெபம் அலப்புகிற ஒரு ஜெபமாக இருக்கக்கூடாது என்று இயேசு சொன்னார். சுருக்கமான சரியான வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். புறஜாதிகளை போல நாம் வீண் வார்த்தைகளை பேசி ஜெபிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஏனெனில் கடவுள் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கின்றார்.
நாமோ பாவம் நிறைந்த இந்த மண்ணில காணப்படுகின்றோம். பாவம் சுபாவம் நிறைந்தவர்களாக காணப்படுகின்றோம். ஆகவே பாவம் நிறைந்த ஒரு மனிதன் பரிசுத்தமான கடவுளிடத்துல வரும் பொழுது பயபக்தியோடு வருவது மட்டுமல்ல, அவனுடைய வார்த்தைகள் சுருக்கமானதாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். இன்றைய நாளிலும் கூட நாம் ஜெபத்துல செய்யக்கூடாத இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு மத்தியில மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தின் 7வது வசனத்தின் பின்பகுதியிலிருந்து பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகின்றேன். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். பாருங்க, புறஜாதிகள் மெய்யான தெய்வத்தை குறித்து அறியாதவர்கள் அதிகமான வசனிப்பை சொல்லும் போது கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆகவே அவர்கள் குடித்துவிட்டு அதிகமாக பேசுகிறார்கள், நடனம் பண்ணுகிறார்கள், என்னென்னமோ காரியத்தை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் நாம் அவர்களைப் போல செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தின் 20வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் எழுதியிருக்கிறதான பகுதியை பாருங்கள். அந்த மக்களுக்கு ஒரு காளை கொடுக்கப்பட்டது. பலி செலுத்தும்படிக்கு அந்த காளையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த காளையை அவர்களுடைய பலிபீடத்தின் மேல வைத்த பிறகு எங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலுடைய நாமத்தை சொல்லி அவர்கள் கூப்பிட்டார்களாம். ஆனாலும் சத்தம் ஏதும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் கட்டின அந்த பலிபீடத்திற்கு எதிராக அவர்கள் குடித்து ஆடினார்கள். உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்களாம். பாருங்க, இதுதான் புறஜாதிகளுடைய அஞ்ஞானிகளுடைய முறைமை. அவர்கள் குதித்து நடனமாடி ஈட்டிகளையும் கத்திகளையும் எடுத்துக்கொண்டு தங்களுடைய சரீரத்தை கீறி கொண்டார்களாம். ரத்தம் வடிந்ததாம். அப்படி செய்வதனால கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதிகமாக உரத்த சத்தமிட்டு கத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் எவ்வளவு சத்தமிட்டும் கூட அவர்களுக்கு எந்த ஒரு உத்தரவும் கிடைக்கவில்லை, பதிலும் கிடைக்கவில்லை. அவர்களுடைய ஜெபத்தை கவனிப்பாரும் யாரும் இல்லை. ஆகவேதான் மத்தியான வேலை வந்தபோது எலியா அவர்களை பரியாசம் பண்ணினான் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. உடனே எலியா சொல்லுகிறான், இன்னும் சத்தமிட்டு கூப்பிடுங்கள். அவன் கடவுளாமே, ஒருவேளை தியானத்துல இருப்பான், அல்லது வேலைகளுக்காக போயிருப்பான், அல்லது பிரயாணம் பண்ணுவான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான். அவனை எழுப்ப வேண்டியதாக இருக்கும். ஆகவே உங்களுடைய சத்தத்தை இன்னும் உயர்த்துங்கள் என்று சொல்லி பரியாசப்படுத்துகிறதை பார்க்கின்றோம். எவ்வளவுதான் அவர்கள் அதிகமான வார்த்தைகளை சொல்லி கத்தினாலும் அந்த இடத்துல அவர்களுக்கு பதில் கிடைக்கவில்லை. ஏனெனில் அது உயிருள்ள கடவுளும் அல்ல. ஆனா 30வது வசனத்துல எலியா சொல்லுகிறதை பாருங்கள். ஜெபிக்கிறதுக்கு முன்னதாக அவர் என்ன காரியத்தை செய்கிறார் என்று நீங்கள் பாருங்கள். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறதை பாருங்கள். இஸ்ரவேலில் அந்த ஜனங்கள்
தேவனை அறியாத ஜனங்களைப் போலவே மாறியிருந்தார்கள். புறஜாதி மக்களைப் போலவே அவர்கள் மாறி இருந்தார்கள். தாவீது நாட்களிலே ஆவியோடும் உண்மையோடும் கடவுளை ஆராதித்தார்கள், பணிந்து கொண்டார்கள், பாடி கீர்த்தனம் பண்ணினார்கள், போற்றினார்கள், புகழ்ந்தார்கள். அதே காரியம் சாலமோனின் நாட்களிலும் நடைபெற்றது. ஆனால் சாலமோனுக்கு பிறகு இஸ்ரவேலின் ஆவிக்குரிய நிலை தலைகீழாக மாறி போனது. சாலமோனுக்கு பிறகு வந்த ராஜாக்கள் தேவனை விட்டு அப்படியே விலகிவிட்டார்கள். புறஜாதிகளைப் போலவே பொன் கன்று குட்டிகளை செய்து அவர்கள் ஆராதனை செய்தார்கள். புறஜாதிகளைப் போலவே மரங்களுக்கு அவர்கள் ஆராதனை செய்தார்கள். இப்படி புறஜாதிகளின் முறைமைகளை அவர்கள் கை கொண்டு அங்கு வாழ்ந்து வந்தார்கள். ஒரு அரசன் கர்த்தருடைய பலிபீடத்தையே அவன் தகர்த்து விட்டான். அந்த தேவாலயத்திலிருந்து அந்த பலிபீடத்தை ஒதுக்கி வைத்து விட்டான். இந்த பலிபீடத்தில் மூலமாக நான் சன்னதம் கேட்பேன், குறி கேட்பேன். ஆகவே இந்த பலிபீடத்தை ஒரு ஓரமாக வைத்து விடுங்கள். தேவனுடைய பலிபீடத்தை ஓரமாக ஒதுக்கிவிட்டு பாகாலுக்கான பலிபீடத்தை தேவாலயத்தின் மத்தியில் அவர்கள் நிறுவி இருக்கிறதை பாருங்கள். எத்தனை வேதனையான காரியம். ஆனா எலியா தான் ஜெபிக்கிறதுக்கு முன்னதாக செய்த முக்கியமான ஒரு காரியம், தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டானாம். கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறார். அதிகமான வசனிப்புகளை நம்முடைய ஜெபத்துல நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் படித்திருக்கிறேன், ஆகவே கவிதை நடையில் நான் பேச வேண்டும், இலக்கிய நடையில் நான் பேச வேண்டும், என்னுடைய அனுபவங்களை எல்லாம் நான் தேர்ந்தவன் என்பதை காட்ட வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாது. இலக்கிய பிழை இருந்தாலும் கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். அவர் பிழை இருக்கிறதா பிழை இல்லையா என்பதை எல்லாம் பார்க்கிறது இல்லை. ஜெபிக்கிறவன் எப்படி இருக்கிறான் என்பதை மட்டுமே அவர் பார்க்கின்றார். கர்த்தருடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டிருந்ததை இந்த எலியா செப்பனிட்டது போல நாம் கடவுளிடத்துல ஜெபிக்கிறதுக்கு முன்னதாக நம்மை சீர்படுத்த வேண்டும். அந்த பலிபீடத்தின் மேல்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பலியை வைத்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த பலிபீடமே இல்லாமல் இருக்கிறது, சிதைந்து போய் இருக்கிறது, சீர்குலைந்து இருக்கிறது. தேவனோடு கூட மனிதனை சேர்த்துகிறது இந்த பலிபீடமும் பலியும் தான். ஆனால் அந்த பலிபீடமும் இப்பொழுது தகர்க்கப்பட்டிருக்கிறது. எப்படி மனிதன் தேவனோடு கூட சேர்க்க முடியும்? ஆகவே எலியா தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிடுகிறான். நமக்கும் கடவுளுக்கும் இடையில என்னென்ன காரியங்கள் எல்லாம் சிதைந்து இருக்கிறதோ, தகர்க்கப்பட்டு இருக்கிறதோ, அந்த காரியங்களை எல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும். ஒருவேளை கடவுளை விட்டு தூரமாய் போயிருக்கலாம், அல்லது கடவுள் தொடர்ந்து நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருந்தாலும் கூட ரகசியமாய் சில பாவங்களை செய்கிறவர்களாக நாம் இருக்கலாம். இப்படி கடவுளுக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியங்களை நம் வாழ்க்கையில நாம் ரகசியமாக செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவனோடு கூட சேருகிறதுக்கு தடையாக இருக்கிறதான இந்த காரியங்களை எல்லாம் நாம் உடைத்து எறிந்து நம்முடைய பலிபீடத்தை, அதாவது தேவனோடு கூட சேரும்படியான பலிபீடத்தை நாம் செப்பனிட வேண்டும். இந்த எலியா பலிபீடத்தை செப்பனிட்ட பிறகு
36வது வசனத்தில் இருந்து 39வது வசனம் வரைக்கும் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறதை பாருங்கள். மற்றவர்களை போல நீங்க காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் 3 மணி வரைக்கும் சத்தம் போட்டு உரத்த குரலில் ஜெபித்தீர்கள். எனக்கு மத்தியானம் 3 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் நான் ஜெபிக்க வேண்டும், நானும் உரத்த சத்தமா ஜெபிக்க வேண்டும், எனக்கும் நேரத்தை கொடுங்கள் என்று அவன் சொல்லவில்லை. சிதறடிக்கப்பட்டிருந்தான தேவனோடு கூட உள்ள அந்த உறவை அவன் சரி செய்த பிறகு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அந்த பலிபீடத்தில அந்த பலியை வைத்த பிறகு அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். பாருங்க, நீர் எங்களுடைய தேவன். ஆபிரகாம் யாரு, ஈசாக்கு யாரு, யாக்கோபு யாரு? இவர்கள் எல்லாம் எங்களுடைய மூதாதையர்கள். அந்த யெகோவா தேவனை குறித்துதான் இவர்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஜனமோ அதை மறந்து போய்விட்டது. ஆனால் நானோ இன்னும் உம்மை என்னுடைய தேவனாகவே நான் எண்ணி இருக்கிறேன், உமக்காகவே நான் வாழ்கின்றேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில நீர்தான் தேவன் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். நான் உம்முடைய ஊழியக்காரன், பாகாலின் ஊழியக்காரன் கிடையாது, மெய்யான தேவனுடைய ஊழியக்காரன் என்பதை இந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும். நான் செய்கிற எல்லா காரியத்தையும் உம்முடைய சித்தத்தின்படியே உம்முடைய வார்த்தையின்படியே செய்கிறேன் என்பதை நீர்தான் இந்த ஜனங்களுக்கு விளங்க பண்ண வேண்டும். இதன் மூலமாக ஜனங்களுடைய இருதயத்தை மீண்டுமாக உம் அண்டையில திருப்ப முடியும். ஆகவே என்னுடைய ஜெபத்தை கேட்டருளும் என்று 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் தான் அந்த ஜெபம் இருக்கும். சின்ன ஒரு ஜெபம் தான், அளப்பவில்லை. ஆண்டவரே, நான் இஸ்ரவேலில் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், என்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும், நான் அதை செய்தேன், இதை செய்தேன், எதுவுமே சொல்லல. அல்லது இவங்க எல்லாருமே ஒரு பெரிய கூட்டமாய் இருக்கிறார்கள், நான் மட்டும் தனித்து நிற்கிறேன், ஒருவேளை என்னுடைய ஜெபத்தை நீங்க கேட்கலன்னா பிரச்சனை ஆயிரும், அந்த பயத்தோடு எதுவுமே அவன் உளரல. பாருங்க, தெளிவாய் சொல்லுகிறான், நான் உம்முடைய ஊழியக்காரன், நீர் என்னுடைய தேவன், உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வார்த்தையின்படியும் நான் எல்லாவற்றையும் செய்கிறேன். இந்த அற்புதத்தை செய்வதன் மூலமாக இந்த ஜனங்களுடைய இருதயத்தை நீர் மறுபடியும் உம் அண்டையில திருப்ப முடியும். அதற்காக உம்முடைய சித்தத்துக்காக என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதை பாருங்கள். அந்த ஜெபத்தை கேட்ட தேவன் உடனே அக்கினியை இறக்கி அதற்கு பதிலை கொடுக்கிறதை பாருங்கள். தேவனுடைய மகிமை அங்கு இறங்கி வருகிறதை பார்த்த ஜனங்கள் முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று தங்களை ஒப்பு கொடுத்தார்களாம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் மிகவும் கடினமாக போயிருந்தது. யாருமே தேவனை குறித்து அவர்களுக்கு சொல்லுகிறதற்கு அவர்கள் இடம் கொடுக்காமல் இருந்தார்கள். ஆனா இப்போ பாருங்க, தேவ மகிமையை கண்ட பிறகு முகம் குப்புற விழுந்தார்களாம். கர்த்தரே தெய்வம் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்கள் தேவனிடத்துல சொன்னார்களாம். பாருங்க, இந்த எலியா அதிகமான வார்த்தைகளை சொல்லி அவன் ஜெபத்தை நீட்டிக்க விரும்பவில்லை. சின்ன ஜெபம், அர்த்தமுள்ள ஒரு ஜெபம். உடனே அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது. கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஒரு பெரிய எழுப்புதல் நடந்தது. கடினமான இருந்த ஜனங்கள் கர்த்தரண்டையில கொண்டு வரப்பட்டார்கள். மேன்மையான ஒரு காரியம் இஸ்ரவேல் தேசத்துல நடந்தது. அநேக தேவ பிள்ளைகள்
அநேக வார்த்தைகளை தங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்துல சொல்லி ஜெபிப்பார்கள். இது புறஜாதிகளுடைய முறைமை என்பதை அவர்கள் கண்டு கொள்ள வேண்டும். அஞ்ஞானிகளுடைய முறைமை என்பதை அவர்கள் கண்டு கொள்ள வேண்டும். அதிக வசனிப்பு வேண்டாம். நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது, எந்த அளவுக்கு உண்மை உள்ளதாக இருக்கிறது, பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது என்பதுதான் முக்கியம். நிறைய வார்த்தைகளை தேவனுக்கு முன்பாக சொல்ல வேண்டும் என்பது முக்கியமே கிடையாது. இந்த எலியா படிப்பறிவில்லாத ஒரு மனிதன் சிம்பிளாக ஜெபிக்கிறான். குட்டி குட்டி வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறான். அந்த ஜெபம் உடனே கேட்கப்பட்டதை பாருங்கள். அதிக வசனிப்பு புறஜாதிகளுடைய முறைமை. ஆகவே அதை நாம் கைவிட வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சாமுவேல் என்று சொல்லக்கூடியதான ஒரு தேவ மனிதர் இந்தியாவுக்கு வந்தார். அந்த மனிதன் பிரசங்கிக்கிறதுக்கு முன்னதாக ஒரு காரியத்தை சொன்னார். பிரசங்க மேடையில ஒரு ஜெப கூட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டே இருந்தார்களாம். ஒரு செய்திக்கு முன்னதாக ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். ஆனா அவர்கள் உலகத்துக்கே ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நான் மட்டும்தான் ஜெபிக்கிறவர்கள், யாருக்குமே ஜெபிக்க தெரியாது என்ற எண்ணத்தோடு கூட அவள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டாள். இவர் பார்த்து கொண்டே இருந்தால் எப்பொழுது ஜெபத்தை நிறுத்துவாள். அந்த ஜெபத்தின் நேரம் அதிகமாகி கொண்டே போனது. கடைசியாக அந்த சகோதரி சொன்னால், ஆண்டவரே, இன்னும் ஜெபிக்கிறதற்கு எனக்கு என்ன வார்த்தைகள் இருக்கிறது என்று சொன்ன போது அவர் சொன்னார், போதும், எந்த வார்த்தைகளும் இல்லை, நிறுத்து, ஆமேன் என்ற வார்த்தை சொல்லு என்று சொன்னாராம். இப்படிதான் அநேகர் என்ன காரியங்களுக்காக ஜெபிக்க சொல்லுகிறார்கள் என்பதையும் மறந்து கூட இப்படி நீளமாக ஜெபிப்பார்கள். நான் தமிழ்நாட்டுக்கு போன போது, வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு இடத்துக்கு நான் போனேன். எனக்கு ஒரு சகோதரி தெரியும். அந்த சகோதரி ஆவிக்குரிய சகோதரி. அந்த சகோதரி ஒரு இடத்துல வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்த உடனே அந்த இடத்துல எப்படியாகிலும் அவர்களை பார்த்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் வேக வேகமாக கடந்து போனேன். கடந்து போன உடனே அவர்கள் ஒரு 4-5 பெண்களோடு கூட உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். என்னை பார்த்த உடனே மிகவும் சந்தோஷம். நானும் அவர்களை பார்த்து சந்தோஷப்பட்டேன். உடனே, தம்பி, ஜெபம் இருக்கிறது, உட்காரு என்று சொன்னார்கள். அந்த சகோதரி ஜெபித்து கொண்டே இருந்தார்கள், ஜெபித்து கொண்டே இருந்தார்கள், ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். அந்த ஜெபத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனா அந்த ஜெபத்துல என்னால உட்காரவே முடியல. எப்பொழுது ஜெபம் முடியும், எப்பொழுது ஜெபம் முடியும், எப்பொழுது ஜெபம் முடியும் என்று நான் வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன். ஏனெனில் நான் போன வீடு புதிய ஒரு வீடாக இருந்தது. அந்த வீட்டுக்கு பாத்ரூம் எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியாமல் இருந்தது. எனக்கு அதிகமாக வேகமாக சிறுநீர் வர ஆரம்பித்தது. அந்த சிறுநீர் கழிக்க வேண்டும் என்பதற்காக நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். பொறுத்து பொறுத்து பார்த்தேன், முடியவில்லை. என் பேண்டிலேயே சிறுநீர் போகிற நிலைமைக்கு நான் உள்ளாகி விட்டேன். அந்த சகோதரி எப்போது ஆமேன் என்று சொல்லுவார்கள் என்று நான் காத்து கொண்டிருந்தேன். ஒருவேளை அந்த வீட்டுல எங்க பாத்ரூம் இருக்கிறது என்று தெரிந்திருந்தால் நான் எழுந்து போயிருப்பேன். இப்படிப்பட்ட பிரச்சனை. இப்படி அநேகர் அதிகமான வார்த்தைகளை சொல்லி நீண்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனை அறிந்தவர்களாக நாம் இப்படி அதிக வசனிப்புகள் நிறைந்த காரியங்களை நம்முடைய ஜெபத்துல கைவிட்டு விட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகின்றேன். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் இருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கும்படியாக விரும்புகின்றேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம்
20வது அதிகாரத்திலிருந்து ஒரு காரியத்தை கவனியுங்கள். 20வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் வரைக்கும் எழுதியிருக்கிற இந்த பகுதி வீட்டில நீங்கள் வாசியுங்கள். எசேக்கியா வியாதப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தானாம். உடனே ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி அவனிடத்தில் அனுப்புகிறார். உம்முடைய வீட்டு காரியங்களை எல்லாம் நீர் ஒழுங்குபடுத்த வேண்டும், நீர் பிழைக்க மாட்டீர், செத்து போவீர் என்று அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான். பாருங்க, அந்த தீர்க்கதரிசி கடவுள் சொன்ன காரியத்தை சொல்லிவிட்டு தன் வீட்டுக்கு அவர் திரும்பி போகிறார். அந்த பாதி முற்றம் வரைக்கும் தான் அவர் திரும்பி போனார். முழுமையாக அந்த அரண்மனையை விட்டு அல்லது எசேக்கியாவின் வீட்டை விட்டு வெளியே போகவில்லை. பாதி முற்றம் வரைக்கும் தான் அந்த தீர்க்கதரிசி கடந்து போனார் என்பதை 4வது வசனத்துல பார்க்க முடியும். இந்த 2, 3 அல்லது 5 நிமிடங்களுக்குள்ளாக இந்த எசேக்கியா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை பாருங்கள். தன்னுடைய முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் உண்மையும் மன உத்தமமாய் நடந்திருந்தேன். உம்முடைய பார்வைக்கு நலமான காரியங்களை நான் செய்தேன். ஏசையா அழுது, ஏசையா வெளியே முழுவதுமாய் போகிறதுக்கு முன்னதாகவே இந்த எசேக்கியா அழுது விண்ணப்பம் செய்கிறதை பாருங்கள். ஒரு 2, 3 நிமிடங்கள் கூட இந்த ஜெபம் இருக்காது. 1 நிமிட ஜெபம் தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். உடனே ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்துல பேசுகிறார். நீ திரும்பி போ, என்னுடைய ஜனத்தின் அதிபதியாகி எசேக்கியாவின் இடத்துல என்னுடைய வார்த்தையை திரும்ப நீ சொல்லு. உன்னுடைய ஜெபத்தை கேட்டேன், உன்னுடைய கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணமாக்குவேன், உனக்கு 15 வருடங்களை கூட்டி கொடுப்பேன், இந்த நகரத்துக்கு நான் ஆதரவாக இருப்பேன். இந்த வார்த்தையை திரும்பி போய் சொல்லு. பாருங்க, ஒரு 2, 3 நிமிடம் தான் இந்த தேவ மனிதன் ஜெபித்தான். அந்த ஜெபம் கடவுளுக்கு பிரியமானதாக இருந்தது. இந்த எசேக்கியா அவன் அதிக வசனிப்போடு ஜெபிக்கல, உளரவில்லை. பிரச்சனை பெருசுதான். மரணம் அவரை நெருங்கி இருந்தது. ஆனாலும் அவர் அதிகமான வார்த்தைகளை சொல்லி எதையோ சொல்லி குழப்பிக் கொள்ளவில்லை. ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுகிறதை பாருங்கள். உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தன்னுடைய காரியங்களை எசேக்கியா எடுத்து சொல்லுகிறார். உமக்கு முன்பாக உண்மையும் மனம் உத்தமமாக இருந்தேன், உம்முடைய பார்வைக்கு நலமானவைகளை மட்டுமே செய்தேன். எதை நினைச்சு பாருங்க, எனக்கு உதவி செய்யுங்க. அவ்வளவுதான் ஜெபம். கடவுள் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தார். பிரியமானவர்களே, கடவுளுக்கு முன்பாக நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வார்த்தை ஜாலங்கள் நிறைந்ததாக இருக்கிறதா, அல்லது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக நாம் ஜெபிக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? இரக்கமுள்ள நல்ல தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அந்நாளிகளை போல அதிக வசனிப்புகளினால எங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று எண்ணி நாங்களும் ஆண்டவரே தேவையில்லாத வார்த்தைகளை எங்களுடைய ஜெபத்துல உபயோகப்படுத்தின நாட்கள் உண்டு. எசேக்கியாவை போல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாரப்பட்டு சரியான ஜெபத்தை செய்கிறதற்கு கடவுள் எங்களுக்கு கிருபை பாராட்டும். நீர் ஆண்டவரே எங்களுடைய வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளிவருகிறது என்பதை காட்டிலும் எங்களுடைய உள்ளம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை மட்டுமே பார்க்கிறீர். அதை அறிந்தவர்களாக உடைந்த உள்ளத்தோடு எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் கடந்து வருகிறதற்கு கடவுள் எங்களுக்கு கிருபை பாராட்டும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.